Hello my dear students, வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். சார் கடைசியா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் நம்பர் 2ல இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தா டவுட் இருந்தா பட் யாரும் கமெண்ட் பண்ணல. ஐ திங்க் யூ வெல் அண்டர்ஸ்டுட் த லெசன் யூனிட் நம்பர் 2. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல இருக்கிற நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். So unit number 3 is about thermal physics. So thermal physics la நம்ம என்ன பார்க்க போறோம்னா problem solved problemல first one. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா a container whose capacity is 70 ml. container உடைய capacity 70 ml கொடுத்திருக்காங்க. It is filled with a liquid up to 50 ml. container உடைய capacity தான் 70 ml but liquid fill ஆயிருக்கிறது 50 ml. So given data நம்ம 1 by 1 எழுதிக்கலாம். So the here given the liquid எவ்வளவு fill பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் first நோட் பண்ணணும். So we can take L1 is equal to 50 ml. Next then the liquid in the container is heated. So containerல வச்சிருக்கிற அந்த liquid என்ன பண்றாங்கன்னா ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணா என்ன ஆகும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எதுக்கு போகும் பாத்தீங்கன்னா கண்டெய்னருக்கு தான் ஃபர்ஸ்ட் போகும். அந்த கண்டெய்னர் என்ன பண்ணும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். சப்போஸ் இப்ப கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகுது, உள்ள இருக்கிற லிக்விட் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும், பட் அதனுடைய வால்யூம் சேமா தான் இருக்கும். பட் இட் அப்பியர்ஸ் டு பி லைக் ரெடியூசிங் த வால்யூம் ஆஃப் த லிக்விட். அப்போ அந்த லெவல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா L2 னு எடுத்துக்கிறோம். So here the L2 is given. Initially the level of the liquid falls from 50 ml to 48.5 ml. So இப்போ liquid எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 48.5 ml இருக்கு. So then we heat more. The level of the liquid rises to 51.2. ஸோ நமக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும் நம்மளுடைய புக்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடை ஒரு லெவல்ல ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த லெவல்ல L1 வச்சிருப்பாங்க, ரைட்? அடுத்து அதை நம்ம ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணும்போது த ஹீட் ஃபர்ஸ்ட் ரிசீவ்ஸ் பை த கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லிக்விட் லெவல் குறையும், அந்த லெவல L2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆன் ஃபார்தர் ஹீட்டிங், ஃபர்தரா நம்ம ஹீட் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா கண்டெய்னருக்குள்ள ஹீட் எல்லாமே எதுக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிக்விடுக்கு போகும். இப்போ என்ன ஆகும்னா லிக்விட் ஸ்டார்ட் எக்ஸ்பேண்டிங். அந்த லெவல் என்னன்னு சொல்றாங்கன்னா L3 சொல்லிருக்காங்க. எவ்வளவு வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா 51.2 ml. சோ நமக்கு L1 கொடுத்திருக்காங்க, L2 கொடுத்திருக்காங்க, L3 கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது find the apparent and real expansion. So நமக்கு தெரியும் to find apparent expansion நமக்கு initial levelum final levelum மட்டும் தெரிஞ்சா போதும். So we can write the formula L3 minus L1. The value of L3 is 51.2 minus L1 50 ml. So you will get 1.2 ml. So that is our apparent expansion. Next we want to find the real expansion. So real expansion அப்படின்னும் போது we have to consider the liquid reduce ஆகுது பாத்தீங்களா, அந்த லெவல நம்ம என்ன பண்ணணும் கன்சிடர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஃபைனலோட சப்ட்ராக்ட் பண்ணணும். So here the L2 value is the formula is L2 minus L3. Otherwise you can write because greater value is L3, so you can write L3 minus L2 because it is a difference of the level. Okay, so we can write 51.2 minus 48.5. so now we want to subtract 51.2 minus 48.5. so 12 5 போச்சுனா you will have a 7. so இங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get 52 இருக்கும். அப்ப 2.7 ml. so you will have a 2.7 ml. that is your real expansion. so இப்படிதான் என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும். இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா போன எக்ஸாம்ல உங்களுக்கு 4 மார்க்ல கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. so only ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். apparent expansion அப்படின்னா L3 minus L1. அதுவே real expansion அப்படின்னா L3 minus L2. you will get a apparent expansion and real expansion value. and next problem. so second problem, keeping the temperature as a constant, gas is compressed 4 times of its initial pressure. The volume of the gas in the container changing from 20 cc to V2. So we want to find V2. Final volume என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இங்க நமக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. Temperature is constant. So எப்ப temperature constant ஆ இருக்கும்? Only when Boyle's law. So we know the Boyle's law. அது மாதிரி given data எழுதிக்கலாம். So given. So என்னென்ன கொடுத்திருக்காங்க? Temperature constant. So we can say Boyle's law. Next, gas is compressed 4 times of its initial pressure.
ஸோ இனிஷியல் ப்ரெஷரை நான் P1 எடுத்துக்கிறேன். Let the initial pressure is P1 and the final pressure is 4 times P1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next, volume of the gas in the cylinder changes from 20 cc. அப்போ V1 என்ன எடுத்துக்கிறேன்னா 20 cc ன்னு எடுத்துக்கிறேன். So V2 நம்ம என்ன பண்ணணும்னா find out பண்ணணும். So here it is a P2. So P2 வந்து 4 times P1 இருக்கு. Okay, now we want to find a final volume. So applying a Boyle's law. So Boyle's law என்ன சொல்றாங்கன்னா PV equal to constant ன்னு சொல்றாங்க. So PV equal to constant. அப்போ we can write P1 V1 will be equal to P2 V2. We want to find V2. அப்போ V2 வேணும்னா என்ன பண்ணணும் P1 V1 divided by P2. So இங்க நமக்கு பிரஷருடைய வேல்யூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. So initial pressure நம்ம P1 ன்னு எடுத்துக்கலாம். Initial volume என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 20 cc divided by 4 times P1 ன்னு சொல்லிருக்காங்க. So we can cancel P1 and P1. So 4 times 5. So you will get 5 cc or you can write centimeter cube னு கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எழுதலாம். So very simple problem. Before you should solve this problem, you should know the what is Boyle's law. So pressure volume will be equal to constant. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. So you can write P1 V1 is equal to P2 V2. So given data எல்லாத்தையும் substitute பண்ணீங்கன்னா you will get the value 5 cc. And next problem, numerical problem. So numerical first one. So numerical first one என்ன கேட்டிருக்காங்கன்னா find the final temperature of the copper rod. Final temperature கேட்டிருக்காங்க of a copper rod whose area of cross section changes from 10 meter square to 11 meter square due to heating. The copper rod initially kept at 90 Kelvin. அப்போ initial temperature கொடுத்திருக்காங்க. What is the coefficient of superficial expansion பாத்தீங்கன்னா 0.0021 per Kelvin கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா final temperature தான் find out பண்ணணும். So given. So இங்க ஏரியா சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. So இப்போ நமக்கு 3 விதமான சேஞ்சஸ் நடக்கும் நம்ம ஹீட் பண்ணும்போது. ஒன்னு லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஒன்லி லென்த் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பென் இருக்கு அப்படின்னா இதோட லென்த் மட்டும் ஹீட் பண்ண சேஞ்ச் ஆச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு லீனியர் எக்ஸ்பான்ஷன். என்கிட்ட ஒரு கியூப் இருக்கு, நான் ஹீட் பண்ணும்போது ஒன்லி ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா தென் இட் இஸ் கால்டு ஏரியல் எக்ஸ்பான்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். சப்போஸ் டோட்டல் வால்யூமே நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தென் இட் இஸ் கால்டு கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் இல்லைன்னா வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்லி ஏரியா 10 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 11 மீட்டர் ஸ்கொயர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. நம்மள ஃபைனல் டெம்பரேச்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. So 1 by 1 எழுதிக்கலாம். So initial area will be equal to 10 meter square and final area they given 11 meter square and then temperature, initial temperature கொடுத்திருக்காங்க 90 Kelvin. அடுத்து coefficient of superficial expansion கொடுத்திருக்காங்க K. So we can write alpha ஏரியா நம்மோது A போட்டுக்கலாம். So alpha A will be equal to 0.0021 per Kelvin. So நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா we want to find the final temperature. So we know the formula delta A divided by A naught or A initial will be equal to alpha A delta T. So delta A அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is a change in area. அதுவே delta T அப்படின்னா change in temperature. So change in area அப்படின்னும் போது final ஏரியால இருந்து இனிஷியல் ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணலாம். கீழே இனிஷியல் ஏரியா 10 ஈக்குவல் டு ஆல்பா ஏ 0.0021 கொடுத்துருக்காங்க இன்டு டெல்டா டி அப்படின்றது ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ இங்க 11 மைனஸ் 10 பண்ணும்போது 1 divided by 10 will be equal to 0.0021 into final temperature நம்ம find out பண்ண போறோம். initial temperature they given 90. ஸோ இங்க 0.0021 அதை என்ன பண்றேன் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா 10 into 0.0021 equal to TF minus 90. So I TF தான் find out பண்ணலாம். So first இந்த 10 ஆல மல்டிப்ளை பண்றேன். பண்ணனா I will get 0.021. ஒரு 0 என்ன ஆயிடும்னா குறைஞ்சிரும். So இப்போ இந்த 1 ஆல 0.021 என்ன பண்ணனும்னா மைனஸ் டிவைட் பண்ணனும். So அடுத்து இந்த மைனஸ் 90 அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆகும்னா பிளஸ் ஆயிடும். So இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணனா I will get 137.5 equal to TF. So you will get 37.5. You will get TF minus 90. So first இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு டிவைட் பண்றது கஷ்டமா தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கவனிச்சுங்க. So எப்படி டிவைட் பண்ணலாம்?
ஸோ ஒன்னை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 0.021 டிவைட் பண்ணிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3 டிஜிட் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா 1000 மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணா யூ கெட் 1000 divided by 21. இப்போ நம்ம ஈஸியா டிவைட் பண்ணலாம். 1000 எதால டிவைட் பண்ணோம் 21 டிவைட் பண்ணணும். ஸோ 21 எவ்வளவு டைம்ஸ் இருக்கும் நமக்கு 4 டைம்ஸ் நம்ம பண்ணும்போது 84 ஆயிடும். ஸோ 84 ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 6. இங்க அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 1 6. ஸோ யூ வில் கெட் 47.5. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் ஈஸியா டிவைட் பண்ணணும். ஸோ யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் 47.5 TF. தென் யூ வில் கெட் TF. இங்க இருக்கிற -90 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த நம்பரோட ஆட் ஆகும். So you will get 90 plus 47.5. You will get final value of TF is 137.5 Kelvin. So this is the final temperature of the copper rod. So first one திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுங்க. இங்க கொடுத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஏரியல் எக்ஸ்பான்ஷன். ஏரியா சேஞ்ச் ஆகுது. எதை வச்சு நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னா கொடுத்துக்கிற டேட்டா ஏரியாவா இருந்தா ஏரியல் எக்ஸ்பான்ஷன், அதுவே வால்யூம் கொடுத்திருந்தாங்கன்னா வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்க ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 10 மீட்டர் ஸ்கொயர்ல இருந்து 11 மீட்டர் ஸ்கொயருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ there is a change in ஏரியா. அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்து இங்க நமக்கு ஆல்பா ஏ கொடுத்துருக்காங்க 0.0021. இதை இங்க கீழே கொண்டு வாங்க. 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 0வா குறையும். சரியா? சோ அப்ப கீழே பாத்தீங்கன்னா 3 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. சோ எப்பவுமே டெசிமல் டிவைட் வரும்போது இங்க எத்தனை நம்பர் டிஜிட் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணலாம்னா அந்த நம்பர்ஸோட 10 100 1000 மல்டிப்ளை பண்ணாங்க. 3 டிஜிட் போது 1000 மல்டிப்ளை பண்ணுங்க. சோ 1000 மேலேயும் மல்டிப்ளை பண்ணா கீழே மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப கேன்சல் பண்ணா இந்த வேல்யூ என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது. சோ அப்போ 0.021 1000 பண்ணும்போது யூ வில் கெட் 1000 divided by 21. இப்போ நீங்க டிவைட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். You will get the value of 47.5. அடுத்து இங்க இருக்கிற -90 அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடும். So 90 plus 47.5 you will get 137.5 Kelvin. So this is a important problem. நியூமெரிக்கல் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இங்க டிவைட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. And next problem. Calculate the coefficient of cubical expansion of a zinc bar whose volume is increased to 0.25 meter cube from 0.3 meter cube. So இங்க initial final value கொடுக்கல. இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதை டைரக்டா கொடுத்துறாங்க. They are given the delta V is equal to 0.25 meter cube. அதே மாதிரி initial volume என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 0.3 meter cube. இது இனிஷியலா இருக்கிற வால்யூம். இங்க இருந்து இந்த வால்யூம் இவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்க வால்யூம்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் a cubical expansion. இங்க வேற என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா டியூ டு த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் 50 Kelvin. டெம்பரேச்சர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா டைரக்டா எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்றத கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ 50 Kelvin. அடுத்து நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க? கால்குலேட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் cubical expansion. ஆல்பா V நம்மள என்ன பண்ண சொல்றாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ரொம்ப ஈஸியான சம்ம. இந்த क्वेश्चनல டேட்டா எடுக்கும் போது இங்க VF V0 எடுக்க கூடாது. இட் இஸ் a delta V. எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்றதை டைரக்டா கொடுத்துட்டாங்க. So you can write a formula for cubical expansion. Delta V divided by V0 will be equal to alpha V delta T. So எல்லா வேல்யூஸுமே இங்க டைரக்டா நம்ம கிட்ட இருக்கு. Only we want to find the alpha V. So delta V பாத்தீங்கன்னா 0.25, V0 உடைய வேல்யூ 0.3 equal to alpha V. delta T பாத்தீங்கன்னா நமக்கு 50. So இங்க 0.25 இருக்கு divided by 0.3 இருக்கு. இந்த 50 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைட் ஆயிடும். ரைட்? equal to alpha V. So இங்க 25 டெசிமல்ல இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்பெல்லாம் டெசிமல்ல டிவைட்ல வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எத்தனை நம்பர் தள்ளி சொல்லியிருக்கோம் அந்த நம்பர்ஸோட நம்ம என்ன பண்ணணும்னா 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10s 100s 1000 நம்ம என்ன பண்ணலாம் மல்டிப்ளை பண்ணலாம். இங்க 2 தான் மேக்ஸிமம் இருக்கு. So I can multiply with 100. இங்க பண்றேன்னா இங்க என்ன பண்ணணும் நானு 100 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0.25 100 மல்டிப்ளை பண்ணா I will get 25 divided by 30 into 50. So 25 1 25 2 times equal to alpha V. So அப்போ 1 divided by 2 இங்க பாத்தீங்கன்னா 1 இருக்கு. இங்க 60 30 into 2 60 equal to alpha V. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 1 60 ஆல டிவைட் பண்ணணும். 1 60 ஆல டிவைட் பண்ணணும். So டிவைட் பண்ணும்போது 0.10 பண்ண முடியாது. So once again என்ன பண்ணணும்னா இன்னொரு 0 இப்போ நம்மளால பண்ண முடியும் 1 times 60 remaining 40 ஒரு 0 போட்டுக்கலாம். So 6 6 are 36 360. திரும்ப again
40 400 so திரும்ப 6 இப்படியே என்ன ஆகும்னா அந்த 6 6 கண்டினியூ ஆயிட்டே போகும் so we can write in a round of value of 0.167 will be equal to alpha v அப்ப your alpha v is equal to 0.0167 per Kelvin. The unit for coefficient of cubical expansion, areal expansion, linear expansion எல்லாத்துக்குமே per Kelvin வரும் அப்படி இல்லைன்னா you can write k power minus 1 அப்படியே எழுதலாம் சரியா so these are the problems we have to practice for the unit number 3 unit number 3ல இருக்கிறது ரொம்ப மினிமமான ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் பட் இதுல லாஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க அதனால இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல வர நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்து ஃபைனலி now I'm going to tell you what are the important formulas we have used in this problem உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வரைக்கும் பார்க்கும்போது என்னென்ன formulas யூஸ் பண்ணோனே பட் இந்த ஸ்லைட்ல நான் important formulas ஒன் பை ஒன்னா எழுதுறேன் இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிக்க ஓகே so formula number 1 Boyle's law P1 V1 equal to P2 V2 இது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து real expansion L3 minus L2 apparent expansion L3 minus L1 அதே மாதிரி for linear expansion delta L divided by L naught will be equal to alpha L delta T இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கினா போதும் மற்ற ரெண்டுமே இதை வச்சு நம்ம ரிலேட் பண்ணி சொல்லலாம் சேம் இதே பேட்டர்ன்ல தான் அந்த ஃபார்முலா இருக்கும் ஸோ ஃபார் த ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார் ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இங்க ஏரியான்னு இருக்கு ஸோ எல்லுக்கு அப்புறம் என்ன வரும்னா ஏரியா வரும் so we can write delta A divided by A naught will be equal to alpha A delta T so என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க இங்க L இருக்கு லீனியர்ன்றதுனால ஏரியல் எக்ஸ்பான்ஷன்ன்றதுனால இங்க A இருக்கு okay that's the difference between the formulas அதே மாதிரி cubical expansion cubical expansion or volumetric expansion கூட சொல்லலாம் அப்போ வால்யூம் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம் so delta V divided by V naught will be equal to alpha V delta T. So இதுதான் நம்ம யூனிட் நம்பர் 3ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சரியா நீங்க அடிஷனலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது பாய்ல்ஸ்லாம் மட்டும் தெரிஞ்சுக்கூடாது அதோட கூட சேர்ந்து நம்ம சார்லஸ்லா ஸோ சார்லஸ்லால என்ன சொல்லியிருப்பாங்க V by T is equal to constant அதே மாதிரி அவகேட்ரோலால V by N is equal to constant இதையும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா ப்ராப்ளம்ல சப்போஸ் கிரியேட்டிவா ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மாதிரி வந்தா we can easily solve ஓகே சேம் லைக் அதே ப்ராப்ளம் மாதிரி தான் பட் இங்க என்ன லாவோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணியிருப்பாங்க கொடுத்துருவோம் இங்க பாத்தீங்கன்னா எது கான்ஸ்டன்டா இருக்கும் அங்க நம்ம ப்ரெஷர் இருக்கு வால்யூம் இருக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும் ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா ஃபார்முலால என்ன இருக்கோ அது தவிர மற்றது எல்லாமே என்னவா இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் இங்க ப்ரெஷர் வால்யூம் நமக்கு இருக்கு அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இங்க என்ன இருக்கு வால்யூம் இருக்கு டெம்பரேச்சர் இருக்கு அப்ப என்னவா இருக்கும் ப்ரெஷர் நமக்கு வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் சோ இங்க ஒன்லி வால்யூம் மட்டும்தான் இருக்கு அப்ப என்னென்ன கான்ஸ்டன்டா இருக்கும் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் போத் ஆர் கான்ஸ்டன்ட் சோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல கூட இதே யூஸ் பண்ணலாம் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சோம்னா ஃபார்முலால என்ன இருக்கோ அதை தவிர மீதி எல்லாமே என்னவா இருக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு யூனிட் நம்பர் 3ல இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல ஏதாவது டவுட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா 4th யூனிட் ஸோ 4th யூனிட்ல இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம் அது இல்லாமல் கான்செப்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாரும் பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் எக்ஸாம்ல போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம படிக்கிறத விட இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இப்போ வரும் அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணதான் நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஆல்